இந்த கும்பமேளா 4 இடத்துல நடக்கும்னு சொன்னேன். இந்த 4 இடத்துல நடந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல போய் நாம குளிக்கிறதன் மூலமாக அமிர்தத்தை சாப்பிட்டா தேவர்களுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலன் நமக்கும் கிடைக்கும் அப்படின்றதுதான் ஒரு நம்பிக்கை. அப்போ நாம படுற கஷ்டத்துக்கு எல்லாமே நம்ம காரணம் என்ன சொல்றோம்னா, நான் ஏதோ ஜென்மத்துல பாவம் பண்ணியிருக்கேன், அதனாலதான் எனக்கு கஷ்டம் நடக்குது. தேவர்கள் அங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன தேவைன்னு என்னுடைய ஆன்மாவுக்கு சரியா தெரியாம இருக்கலாம், ஆனா இறைவனுக்கு தெரியும். எந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னால் நம்மளுடைய மனம் சுத்தமா இருக்கணும் முதல்ல, இல்லையா? இந்த மனசு சுத்தமா இருக்கணும்ன்றதுனாலதான் நம்ம ஒரு தடவை போய் நான் கும்பமேளா குளிக்கிறதுனால என்னோட எல்லா பாவமும் கழிஞ்சிருச்சு அப்படின்லாம் கிடையாது. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாரம்பரிய பொக்கிஷம் மலர் மஞ்சுளா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா மேம்? இன்னைக்கு நான் ரொம்ப ட்ரெண்டா இருக்கிற ஒரு டாபிக் பத்தி தான் உங்ககிட்ட பேச போறேன் மேம். இப்ப ரீசெண்டா ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், அப்புறம் யூடியூப், அப்புறம் நியூஸ் சேனல்ல அந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆச்சு. மோனலிசான்னு சொல்லிட்டு கும்பமேளால நடந்த நிகழ்ச்சி அந்த பொண்ணு போய் கலந்துக்கிட்டு பெரிய அளவுல ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஸோ கும்பமேளா எல்லாருமே போறாங்க இல்லையா? இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் போயிடுறாங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு போனாங்களா இல்ல கும்பமேளாவுக்கு போனாங்களான்னு தெரியல. சோ அத பத்தின ஒரு ஹிஸ்டரி சொல்லுங்க மேம். மோனாலிசா ட்ரெண்ட் ஆனதுனாலதான் இந்த கேள்வி வந்துருச்சு. இல்ல மேம், இப்ப எப்பவுமே நம்ம கும்பமேளாங்கிறது நம்மளுடைய அந்த சாமி பத்தியோ இல்ல ஹிஸ்டாரிக்கல் வச்சுதான் அடையாளப்படுத்திதான் அதை பேசுவோம். இப்ப இந்த பொண்ணு ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இந்த பொண்ணை அடையாளப்படுத்தி கும்பமேளா பத்தி பேசுறோம். ஏதோ ஒண்ணு அட்லீஸ்ட் கும்பமேளாவை பத்தி பேசுறோமே. கும்பமேளா அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு தடவை சண்டை வந்துருச்சு. அப்போ தேவர்கள் அசுரர்களை விட பலம் குன்றியவர்கள், அதுதான் உண்மை. அசுரர்களுக்கு பலம் அதிகம். ஏன்னா அவங்க நிறைய தபஸ் பண்ணி நிறைய வரங்கள் வாங்கி வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வரும்பொழுது அப்போ அமிர்தத்தை உண்டால் நமக்கு மரணம் இல்லை அப்படின்னு தேவர்களுக்கு தெரிய வரும். அப்ப அந்த அமிர்தம் எங்க வரும்னா பார்க்கடலை கடைஞ்சாதான் அமிர்தம் வரும். அப்ப பார்க்கடலை கடையணும், அதற்கு அசுரர்களுடைய உதவி வேணும். அப்போ அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்துதான் பார்க்கடல்ல கடையிறாங்க. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? வாசிகையை மத்தா வச்சு கயிறா வச்செல்லாம் பண்ணாங்க இல்ல, மலையை மத்தா வச்சாங்க, வாசிகையை கயிறா வச்சு பார்க்கடலை கடைந்தார்கள். அப்போ நிறைய பொருட்கள் பார்க்கடல்ல இருந்து வருது. அப்போ அமிர்தமும் வருது. அமிர்தம் ஒரு கலசத்துல வருது, ஒரு கும்பத்துல அமிர்தம் வருது. அந்த அமிர்தம் வரும் பொழுது தேவர்களுக்கு மட்டும்தான் இந்த அமிர்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ அசுரர்கள் அவங்களும் கேட்பாங்க, ஏன்னா அவர்களுக்கும் பாதி பங்கு இருக்குது இல்லையா? அவர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படின்றதுனால. அப்ப இதுக்கு நம்மளுடைய கதையெல்லாம் மோகினி அவதாரம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க அந்த அமிர்த கலசை எடுத்துட்டு போகும் பொழுது அதுல இருந்து விழுந்த சில துளிகள் இந்த பூமியில ஒரு 4 இடத்துல விழுந்துருச்சு. யாரு எடுத்துட்டு போனா? நம்ம அசுரர்கள் எடுத்துட்டு போனாங்களா இல்ல தேவர்கள்? தேவர்கள் எடுத்துட்டு அவங்களே மோகினி கெட்டப்ல எடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்ப அசுரர்களை ஏமாத்திருக்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய வரலாறு. உண்மையிலேயே சொல்லணும்னா நம்ம தேவர்கள் தான் ஏமாத்திட்டோம். விஷ்ணு தான் மோகினி அவதாரத்துல போயிட்டு அப்படியே ரொம்ப சிரிச்சு சிரிச்சு கணிச்சிருக்காங்க, பெண் வேடத்துல வந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம். இல்ல உண்மைதான். அப்ப 4 இடத்துல விழுந்துச்சு இந்த அமிர்த துளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 இடம் நாசிக், மகாராஷ்டிரா நாசிக், உஜ்ஜைன்ல, ஹரித்வார்ல, பிரயாக்ராஜ்ல, இந்த 4 இடத்துல விழுந்துச்சு. இப்ப இந்த 4 இடங்கள்ல அமிர்த துளிகள் விழுந்ததால அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல போய் நாம குளிக்கிறதன் மூலமாக அமிர்தத்தை சாப்பிட்டா தேவர்களுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலன் நமக்கும் கிடைக்கும் அப்படின்றதுதான் ஒரு நம்பிக்கை. அப்ப அமிர்தத்தை சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, மரணம் இல்லாத வாழ்வு. ஆனா மனிதர்களா பிறந்தவங்களுக்கு மரணம் இல்லாத வாழ்வு இல்லை, மரணம் நிச்சயம். ஆனா நான் பெருசா நோயில சாகாம
ஒரு விபத்து வராம, என்னுடைய பாவம் தொலையறதுக்கு. ஏன்னா, நாம எல்லோருமே இந்த கர்ம பூமி. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கர்ம பூமியில இருக்கோம். நாம செய்த ஏதோ ஒரு கர்மா, அது பாவ கர்மாவோ, புண்ணிய கர்மாவோ, அதை கழிக்கிறதுக்கு தான் இருக்கும். அப்ப என்னுடைய பாவ கர்மா அதிகமா இருக்கிறதுனால, அந்த பாவ கர்மா இந்த நேரத்தில் இந்த கும்பமேளாவில் நான் குளிப்பதன் மூலமாக, நீராடுவதன் மூலமாக என்னுடைய பாவம் குறையும். இது நம்பிக்கை. அதனால தான் பாருங்களேன், இமயமலையில மறைந்து தவம் செய்து கொண்டிருக்கிற சாதுக்களும், அகோரிகளும், சன்னியாசிகளும் கும்பமேளாவுக்கு வருவாங்க. ஏன்னா, அவங்க ஸ்நானம் செய்த பிறகு தான் இந்த கும்பமேளாவே ஆரம்பிக்கும். அ அந்த ஸ்நானம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அவர்களுக்கு தெரியும். இது ஏன் இப்போ இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னா, ஒண்ணு நம்ம எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன் இருக்கு ஆமா. ஒண்ணு. இதுக்கு முன்னாலே இது நடந்திருந்துச்சு. அப்ப சாதுக்கள் மட்டும் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்போ அவர்களுடைய பாக்கியமும், பலமும் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால பொதுமக்களாகிய நாம போறோம். இந்த கும்பமேளா 4 இடத்துல நடக்கும்னு சொன்னேன். இந்த 4 இடத்துல நடந்தாலும், அது ஹரித்வாரோ, உஜ்ஜைனோ, நாசிக்கோ இருந்தாலும் கங்கை ஒட்டி நடக்கும். கங்கை, யமுனை ஒட்டி. ஆனா பிரயாக்ராஜ்ல என்ன விசேஷம்னா, 3 நதிகள் ஒன்றே சேரக்கூடிய இடம். அதனால தான் அதுக்கு திரிவேணி சங்கமம்னு பேரு. கங்கையும், யமுனையும், சரஸ்வதியும் ஒன்றாக கலக்கக்கூடிய இடம் தான் திரிவேணி சங்கம். அப்போ அந்த சங்கமத்துல கும்பமேளா நடக்கிறது ரொம்ப விசேஷம். ஓகே. அந்த நேரத்துல இந்த 6 வாரங்கள்ல நம்ம எப்பயாவது போய் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பாவம் கழியும். நமக்கு ஒருவேளை மறுபிறவி இல்லாமல் இறைவனை அடைவதற்கும் ஒரு காரணமாக அமையும் அப்படின்றது தான் நம்பிக்கை. மோனலிசா மாதிரி இந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டா அப்படின்னா, அந்த பொண்ணு பாவம் ருத்ராட்ச மாலை வித்துட்டு தான் இருக்கா. இறைவன் எப்பவுமே நாம ஒரு பொருள தேடி போறோம்னு வச்சுக்கோங்களேன், அத டைவர்ட் பண்றதுக்கு வேற வேற குடுப்பாரு. இப்ப உங்க வீட்லயே நீங்க வந்து ஒரு ரூ. 10,000 பட்டு புடவை கேட்குறீங்க அப்படின்னா, நமக்கு வேற எதையாவது வாங்கி குடுப்பாங்க. "நீ அத விட இத வாங்கிக்கோ, ஏன் ஒரு புடவையில இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லனாக்கா, காலையில நீங்க ஆஃபீஸ் கிளம்பும்போது உங்க வீட்ல இருக்கிற குழந்தை அழுவுது, உங்க கூடவே வரேன்னு சொல்லுதுன்னா, நீங்க அவங்களுக்கு வேற எதையாவது விளையாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வருவீங்க. ஆமா. இல்லையா? ம். அப்ப நாம அவங்கள திசை திருப்புறோம். ம். அப்ப எல்லா மக்களும் முக்தி தேடி பாவம் கரையணும் அப்படின்னு சொல்லி கும்பமேளாவுக்கு வரும்பொழுது, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பாவம். எக்ஸ்ட்ராவா வந்து நம்மளுடைய கவனம் சிதறல் ஆயிருது. ம். இல்லையா? எப்பவுமே ஒண்ணு நம்மளால மத்தவங்களுக்கு தொல்லை இல்லாம இருக்கணும். ஏன்னா, ஆமா. அவங்கவங்களுடைய பாவம் குறையறதுக்கு வராங்க. ம். அதனால தான் கோவிலுக்கு போகும்பொழுது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ம். மத்தவர்களுடைய கவனம், உங்களால அவங்களுக்கு கவனம் சிதறல் வந்து, அவங்க சாமி கும்பலனால பாவம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய புராணம். இது தேவையில்லாதது. நாம எங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்குது. ஆமா. நாம எங்க இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போறோம். நெறைய பேருக்கு இத போறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. பாக்கியமே ஆமா. ஆசை இருந்தாலும் போக முடியல. ம். ஆனா நம்ம போயிட்டு எதுக்காக போனோமோ அத விட்டுட்டு ஆமா. தேவையில்லாதத தவிர்க்கிறது நல்லது. ஓகே மேம். அங்க போனா பாத்தீங்கன்னா, நீங்க அ அந்த அமிர்தம் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோம். இல்ல நம்ம அமிர்தம் சாப்பிட்டாலோ, நம்மளுக்கு ஒரு சாகா வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பலன் மட்டும் தான் அங்க இருக்குமா? இப்ப ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது. நம்ம அத பாக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போறோம். நெறைய பேருக்கு நெறைய ஆசைகள் இருக்கும். நெறைய தேவைகள் இருக்கும். ஸோ எல்லாமே கிடைக்குமா? இல்ல இந்த சாகா வரம் தான் கிடைக்கும். நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா, அந்த பாவத்திலருந்து நிவர்த்தி ஆவீங்க. அந்த மாதிரியா? நம்ம வீட்ல சரியா வேலை கிடைக்கல, வீடு கிடைக்கலன்னா, என்ன பாவம் செஞ்சோனோ தெரியல. இந்த மேனேஜர் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். ம். எந்த பாவம் செஞ்சேனே தெரியல. எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. இல்லையா? நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியல. எனக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. அப்போ நாம படுற கஷ்டத்துக்கு எல்லாமே நம்ம காரணம் என்ன சொல்றோம்னா, நான் ஏதோ ஜென்மத்துல பாவம் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு கஷ்டம் நடக்குது. அப்போ நான் பாவம் பண்ணிரலனாக்கா எனக்கு நிச்சயமா நல்லது தானே நடக்கும். ஆமா. அது ஒரு காரணம். இன்னொன்னு, தவம் செய்றவங்க இந்த நேரத்துல வந்து இங்கேயே ஸ்நானம் பண்றாங்க அப்படின்னா, அது வெறும் வரம் வாங்கறதுக்காக மட்டும் இல்ல. இல்லையா? அவங்க பாவம் குறைவதற்காக மட்டும் இல்ல. அப்போ அந்த நேரத்துல 33 முக்கோடி தேவர்களும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்ப திரிவேணி சங்கமம்னா அந்த நதியில இருப்பாங்க. அப்போ தேவர்கள் அங்க இருக்கும் பொழுது, எனக்கு என்ன தேவைன்னு என்னுடைய ஆன்மாவுக்கு சரியா தெரியாம இருக்கலாம். ஆனா இறைவனுக்கு தெரியும். அப்ப என்னுடைய எல்லா விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய தேவர்கள் வாழக்கூடிய நேரத்துல, நாம அங்க போய் அவங்கள வணங்குவது, நமக்கு தேவையான அனைத்தையும் அள்ளித்தரும். மேம் கும்பமேளா அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியும் மேம்? கும்பமேளா 6 வாரம் நடக்கும். ஜனவரி 13ஆம் தேதி ஆரம்பிச்சது. தை மாசத்துக்கு முதல் நாளு.
அன்னைக்கு ஆரம்பிச்சது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முடியும். இதுல ஸ்நானம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாள் 6 நாள் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதுல ஜனவரி 13ஆம் தேதி விசேஷம். அப்புறம் தை 1 மகர சங்கராந்தி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணுவாங்க. அது ரொம்ப விசேஷம். அப்புறம் இப்போ தை அமாவாசை 29ஆம் தேதி. தை அமாவாசை அன்னைக்கு நிறைய கூட்டம் வரும் இன்னும். நிறைய சாதுக்களும், அகோரிகளும், ரிஷிகளும் அங்க வந்து ஸ்நானம் செய்வாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 3 ரொம்ப முக்கியமா இருக்கும். பிப்ரவரி 26ஆம் தேதி அன்றைக்கு தான் முடியும். இப்போ இந்த நடக்கக்கூடிய இத்தனை நாள்ல ரொம்ப கூட்டமா இருக்கக்கூடிய நாள்னு பாத்தீங்கன்னா 29 ரொம்ப கூட்டமா இருக்கும். பிப்ரவரி 3 கூட்டமா இருக்கும். அதை தவிர உங்களுக்கு எப்போ முடியுதோ நீங்க போய் ஸ்நானம் செஞ்சுட்டு வரலாம். ஓகே மேம். இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு கடவுள வழிபடும்போது, நம்ம நெறைய ஆயத்தங்கள் வந்து பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஒரு விரதம்னு சொல்லி நம்ம ஒரு 1 வாரம் விரதம் இருந்து நம்மளோட தூய்மைப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம கோவில்கிட்ட போயிட்டு கடவுள பார்த்து, இந்த மாதிரி எனக்கு இது தேவை இருக்கு. நான் இந்த மாதிரி எனக்கு அது வேணும் உடனடியா. ஸோ நான் இந்த விரதம் எடுக்கிறேன். நான் என்ன தூய்மைப்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம கும்பமேளாவுக்கு வரும்போது நம்மள நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா? என்ன மாதிரியான ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்? அற்புதமா கேக்குறீங்க. ஏன்னா இது எல்லாருக்குமான கேள்வி. எந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னால நம்மளுடைய மனம் சுத்தமா இருக்கணும் முதல்ல இல்லையா? இந்த மனசு சுத்தமா இருக்கணும்ன்றதுனால தான் நம்ம வந்து அசைவ உணவுகள தவிர்ப்பாங்க. இல்ல சாப்பிடுறதே 3 வேளைக்கு பதிலா 1 வேளை, 2 வேளை சாப்பிடுவாங்க. எளிய உணவு வகைகளா எடுத்துப்பாங்க. நீங்க இப்ப கும்பமேளாக்கு ஏன்னா கும்பமேளா நம்மை சுத்தப்படுத்துறது தான். நம்மளுடைய மனசையும், உடம்பையும், ஆன்மாவையும் சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம கும்பமேளாவுக்கே போறோம். அங்க போகும்பொழுது நம்ம யாரையும் குறை சொல்லாம, தேவையில்லாத நம்மளுடைய கவன சிதறல் இல்லாம, ஏன்னா சாதாரணமா ஒரு 1000 பேர் கூடுறாங்க, 10,000 பேர் கூடுறாங்கன்ற இடத்திலேயே வந்து நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்க முடியாது. ஆனா இந்த குறிப்பிட்ட நாள்ல பாருங்க, உலகத்திலேயே இதுதானே மிகப்பெரிய ஆமா, சனாதனம் இல்லையா? ஆமா. உலகத்திலேயே மிகப்பெரிய கேதரிங் அதுவும் ஆன்மீக கேதரிங் அப்படின்னு சொன்னா கும்பமேளா தான். அப்ப உலகமே நம்மள வியப்புடன் திரும்பி பாக்குது. அப்ப சில அசௌகரியங்கள் இருக்கதான் செய்யும். அது பாத்ரூம் வசதியா இருக்கலாம், குளிக்கும் பொழுதா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு. அத நம்ம மனசுக்கு எடுத்துக்காம, நாம எந்த விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு, மனம் ஒரு நிலைப்பாட்டுடன் குளிச்சுட்டு அங்கேயே உட்கார்ந்து தியானம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கும்பமேளாவுக்கு போறீங்கன்னா, ஒரு வாரம் 4 நாளைக்கு முன்னாலயாவது சைவ உணவுகளை முடிஞ்சவர்கள் எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா, அதோட மதிப்பு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 12 வருஷமா வெயிட் பண்ணி நம்ம கும்பமேளாவுக்கு போய் நம்ம பாவத்த வந்து சரி பண்ணிட்டு வரோம். என்னதான் நம்ம தப்பு பண்ணாலும், நம்ம திரும்ப இந்த இடத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டா பாவம் போயிரும் அப்படின்னு சில பேர் வந்து தப்ப திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. இப்படி கும்பமேளாவுக்கு வந்து பாவத்த வந்து சரி பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க ஒரு தப்பு பண்றாங்க, தெரிஞ்சே பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா? நிச்சயமா. இப்ப பாருங்களேன், நாம இது ஒரு ஃபர்ஸ்ட் பிறவி நம்மளுக்கு இல்ல. நம்ம எத்தன லட்சம் பிறவி எடுத்திருக்கிறோம்னு தெரியாது. நாம எத்தன லட்சம் பாவ மூட்டைகள வச்சிருக்கிறோம்னு தெரியாது. ஒரு தடவ போய் நான் கும்பமேளால குளிக்கிறதுனால என்னோட எல்லா பாவமும் கழிஞ்சிருச்சு அப்படின்லாம் கிடையாது. ம். குறையும். குறைவதற்கான வாய்ப்பு. அவ்வளவுதான். நான் என்னோட பாவமெல்லாம் கரைஞ்சிருச்சுன்னா, நம்ம அப்படியே நாளைக்கே புண்ணிய ஆத்மாவா ஆயிருவோம்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம குளிக்கும்போது நம்ம எத்தன பேர மனசு கஷ்டப்படுத்துறோமோ தெரியாது. அதெல்லாம் நம்ம பாவ கணக்குல தான் வரும். அதனால தான் திரும்பவும் சொல்றது, மனது ஒரு நிலைப்பாட்டுடன் யாரையும் வருத்தப்படாம வச்சுட்டு போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மீண்டும் மீண்டும் இப்ப எப்படி நம்ம தினமுமே குளிச்சுட்டு இருக்கோம், உடம்பு எப்படி அழுக்காயிட்டு இருக்கோ, அதே மாதிரி தான். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் சேர்ந்துகிட்டு தான் இருக்கும். பாவம் செய்யாம இருக்கிறதுக்கும், குறைவதற்குமான ஒரு வாய்ப்பு தான் இது. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு நெய்வேத்தியம், ஒவ்வொரு விழாவுக்கும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம வணங்குவோம் இல்லையா? கும்பமேளாவுக்கும் அந்த மாதிரி ஏதாவது பிரசாதங்கள் இந்த மாரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஏன்னா இது மாதிரி. வந்து நதியில போய் நம்ம குளிப்போம். ஓகே. நீங்க அங்க சங்கம்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள வந்து இப்ப நம்ம ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா, ஒரு ஆர்ச் இருக்கும், கேட் இருக்கும். அதே மாரி தான் இங்க சங்கம்க்கு ஒரு பெரிய ஆர்ச் வச்சிருப்பாங்க. அதற்குள்ள பெருசா வாகன வசதி இருக்காது. நடந்து போற மாரி தான் இருக்கும். சாதாரணமாவே ஒரு 4, 5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போணும் குளிக்கிறதுக்கே. அப்போ நீங்க அங்க குளிக்க போகும்பொழுது கங்கை நதியும் இருக்கும். ஆனா நீங்க கப்பல்ல ஏறி போனா தான் திரிவேணி சங்கமம். நதி வெளியே இருக்கிறதுல குளிக்கிறதை விட, கப்பல்ல போய் திரிவேணி சங்கமத்துல அப்படின்னா, அந்த இடம் தான் 3 நதிகளும் கூடக்கூடிய இடம். அந்த இடத்துல குளிக்கிறது விசேஷம். அங்க பக்கத்திலேயே பாலும், பூவும் குடுப்பாங்க, விப்பாங்க. நீங்க தேவி ஏன்னா
நம்மளுடையது பஞ்சபூதங்களை வணங்கக்கூடியது. தமிழர்களுடைய மாண்பு, இந்துக்களுடைய மாண்பு பஞ்சபூதங்களை நம்ம வணங்குறோம். இது நீருக்கான தேவி. அப்போ இங்க நம்ம கங்கையையும், யமுனையையும், சரஸ்வதியையும் பாலூற்றி, புஷ்பம் போட்டு அவங்கள வணங்கிட்டு ஒரு தியானம் செஞ்சுட்டு வரோம். அவ்வளவுதான். அங்கருந்து பிரசாதம்னு எதுவும் நமக்கு இல்ல. வரும்பொழுது தீர்த்தம் கொண்டு வரலாம் வீட்டுக்கு. ஓகே மேம். சரி மேம், காமாக்யா கோவிலுக்கு வந்து நீங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கும்பமேளா பத்தி நீங்க சொல்லும்போது எங்களுக்கே சரி இதுக்கும் போணும் அப்படின்னு ஆசைலாம் வருது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு வழி தெரியாது இல்லையா? இதுக்கும் கூட்டு போவீங்களா? நிச்சயமா. நாங்க வந்து பௌர்ணமி அன்னைக்கு போறோம். ஏன்னா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் கும்பமேளால. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மதியானம் 1 மணிக்கு காசி ரயில்வே நிலையத்திலிருந்தும், விமான நிலையத்திலிருந்தும் எங்களுடைய வண்டி கிளம்புது. நாங்க ஒரு 4 நாள் பயணமா போறோம். நாங்க போயிட்டு அங்கருந்து பிரயாக்ராஜ்ல 1 நாள் இரவு இருந்துட்டு, அங்க ஒரு நைட்டு ஸ்நானம் செஞ்சுட்டு, ஒரு பௌர்ணமி தியானம் முடிச்சு, மறுநாள் காலையிலயும் குளிச்சுட்டு, சில சாதுக்களை சந்திச்சுட்டு, ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் சித்திரக்கூடத்துக்கு நம்ம போறோம். சித்திரக்கூடம் அப்படின்றது ராமாயணத்துல ராமரும் வனவாசம் போன இடம். அங்க தான் நெறைய சுக்ரீவனுக்கு வதம் பண்ணின அங்க நெறைய இடங்கள் இருக்கு நாம பார்க்க வேண்டியது. அத்ரி மகர்ஷியும், அனுசுயா தேவியும் வாழ்ந்த இடங்கள், அங்க கங்கை உற்பத்தி ஆன இடம், அங்க பரதன் வந்தது, ராமர் கிட்ட அவருடைய பாதுகைகள வாங்கின இடம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அங்க ஒரு 3 நாள் பார்த்துட்டு, அதன் பிறகு 15ஆம் தேதி இரவு காசிக்கு நாங்க வரோம். நீங்களும் வாங்க. ஓகே மேம். எல்லா கண்டிப்பா. நேரமும் சைவ உணவு, தங்குற வசதி எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்துக்குவோம். ஓகே மேம். கும்பமேளா பத்தி அதோட சிறப்புகள், வழிபாட்டு முறைகள்லாம் ரொம்ப அழகா எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எந்த கோயிலுக்கும் எங்கள கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அற்புதமான இந்த வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும், மலர்களுக்கும், என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.